சிவாவே தான் புது புது பிரச்சனையா கொண்டு வரானே. நான் சொல்லல, என் கண்ணு எப்பவுமே தப்பு செய்யாது. உண்மைதான். நீங்க செய்யறது நியாயமா மாப்ள? சாரி சார், என் மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டேன். மாப்பிள்ளை நினைச்சிட்டியா? எத்தனை பேர் அப்படியே கிளம்பிருக்கீங்க? சே, வீட்டில் தான் நிம்மதியில் இப்படி பீச்சுக்கு வந்தா இந்த லூசுங்க கிட்ட மாட்டிட்டு. சார், என்னை மன்னிச்சிருங்க. மாடி போலாம். தாத்தா, நான் அப்பாவை தான் இங்க பார்த்தேன். இங்கதான் இங்கே இருக்கணுமே. இருங்க, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். இருங்க தாத்தா. இன்னொரு தடவை அப்பா ஆண்டின்னு ஏதாவது பெனாத்தினா அப்படியே தூக்கி கடல்ல போட்டுருவேன். ஜாகிரதை. அப்பாவை தானே பார்த்தேன். சம்திங் ராங். ஹலோ, யாரு? மீனாவா பேசுறது? ஆமா, நான் மீனா தான் பேசுறேன். நான் அப்பா பேசுறேன் தாயி. அப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தாயி. ஆமா, இந்த ஹோட்டல் ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சிவா தான் கொடுத்தான். ஆமா, நீங்க அங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்பா. மாமா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆமா தாயி, சிவா எல்லாத்தையும் விவரமா சொன்னான். அவன் ஆம்பளை எல்லாம் தங்கியிருக்கிற விடுதலை தங்கியிருக்கிறானா, அங்க பொம்பளை எல்லாம் தங்க கூடாதாம்ல. அதான் உங்க 2 பேரையும் ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கிறதா சொன்னேன். ஆமாப்பா. அப்பத்தா பக்கத்துல இருக்கா? இருக்காங்கப்பா. அது கையில போன கூட. ஒரு நிமிஷம். ஹலோ சொக்கா ஐயா, நல்லா இருக்கியா ஐயா? நான் எப்படி இருந்தா என்னத்தா, சின்ன சச்சுக்க 2 நல்லா இருக்கணும். அதுக்கு தானேயா நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். நீ என் சின்ன பிள்ளைகிட்ட ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மெட்ராஸை சுற்றி பார்த்துக்கிட்டு நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்காத. மீனா பிள்ளை காலத்தில் சிவா எப்போ தாலி கட்ட போறாங்கிறத கரார கேட்டுட்டு வந்துரு. அதுக்கு தானே வந்திருக்கேன். 2ல் 1 கேட்காம வந்துருவேண்ணா நானு. அவன் மட்டும் எனக்கு பதில் சொல்லாம போவட்டும், பார்க்க வெட்டுற மாதிரி வெட்டுப்பட மாட்டேன். பார்த்தாத்தா, நீ நெரிக்கிற நெறியில பயங்கினாலும் பறந்துட போறேன். யார்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாம், என்கிட்ட இருந்து ஒரு பயலும் தப்பிக்க முடியாது. நீ கவலைப்படாத சொக்கா. பார்த்து நடந்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். மீனா பிள்ளையில போன கூட. சரி சரி சரி. பேசாத்தா. ஹலோ, சொல்லுங்கப்பா. தாயி, முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன்னா. ஹலோ ஹலோ. மீனா மீனா மீனா. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல பாட்டி. போன் தானா கட் ஆயிடுச்சு. ஐயோ, கட்டாயி போச்சா? கமன். மேடம், உங்களுக்கு எஸ்டிடி வந்திருக்கு. கொஞ்சம் ரிசப்ஷனுக்கு வந்து பேசுங்களா? ஏன் இங்கே கனெக்ஷன் கொடுக்கலாமே? இந்த ஃபோன் ஏதோ ப்ராப்ளம், அதனால கீழே வந்து பேச சொன்னாங்க. ஓ சரி, நான் வரேன். ஓகே மேடம், தேங்க்யூ. பாட்டி, சட்டுப்புடன் பேசிட்டு வந்து சேரு. நீங்க அனுப்புவீங்க, நான் பாத்துக்கிறேன். ரூம் எல்லாம் நீட் பண்ணியாச்சு சார். டெஃபினெட்லி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். எனக்கு எஸ்டடி வந்ததா சொன்னாங்க. உங்க ரூம் நம்பர் 106 லைன்ல இருக்காங்க. ஆமா சார். ஹலோ, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்பா நான் மீனா பேசுறேன். என்னதாயி, பாதியில கட் ஆயிருச்சா? அது ஒண்ணு இல்லப்பா, ரூம்ல இருக்கிற போன்ல ஏதோ ஃபால்ட், அதான் கட் ஆயிடுச்சு. இப்ப ரிசப்ஷன்ல இருக்கிற போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? மீனா, உன் கல்யாண விஷயமா சிவா கிட்ட அப்பத்தா விவரமா பேச சொல்லிருக்கிறேன். சரிப்பா. பாட்டிக்கும் சரி பேரனுக்கும் சரி முன்கோபமும் முரட்டுத்தனமும் ஜாஸ்தி. ஏடா கூடமா ஏதாவது நடந்துடாம நீ தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறணும். மற்றபடி வேற ஒன்றும் விஷயம் இல்லை தாயி. ஜாக்கிரதையா இருந்துட்டு நல்ல விதமா புறப்பட்டு வந்து சேருங்க. என்ன நான் சொல்றதெல்லாம் நல்லா புரியுது இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் விஜய் ஃப்ரம் பெங்களூர். 1 minute. போன வச்சிரட்டுமா? சரிப்பா. மீனா. ஓ, நீங்களா? நானே தான். நீங்க எங்க இங்க? என் மாமாவை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓ,
நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா? இல்ல பாட்டியே கூட வந்திருக்காங்க. அப்படியா? ஆ. ஆமா நீங்க எப்படி இங்க? என் ஃப்ரெண்ட் இங்க தான் ஸ்டே பண்ணிருக்காரு. அவரை பார்க்கலாம் தான் வந்தேன். ஓ. உங்களுக்கு ஆட்சேபம் எல்லாம் வாங்கல, ரெஸ்டாரண்ட் போலாம். ம். சார் ரூம் நம்பர் 102. Thank you. வெல்கம். அங்க உட்காரலாம். ஆர்டர் ப்ளீஸ் சார். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி. வெறும் காஃபி தானா? இல்ல எனக்கு காஃபி மட்டும் போதும். ஓகே, 2 காஃபி. ஓகே சார். எப்போ உங்க கிராமத்துக்கு வந்தனோ அப்பவே உங்க கிராமத்தையும் உங்க கிராமத்துல இருக்கவங்களையும் உங்களையும் என்னால மறக்கவே முடியல. அது உங்க நல்ல மனசை காட்டுது. அதே மாதிரி தான் என்னை பொண்ணு பார்க்க வந்த உங்ககிட்டயே என் மனசுல இருக்கிற என் மாமா பத்தி சொல்லி நடக்க இருந்த என் கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன். நீங்களும் பெரிய மனசு பண்ணி அப்படியே செஞ்சிட்டீங்க. அப்பவே உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு. உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். கேளுங்க. அன்னைக்கு உங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி போஸ்ட்போன் ஆனதா சொன்னீங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? உங்க மனசுல உங்க மாமா இருக்கிறதுனால என்ன வேண்டாம்னு சொல்ல சொன்னீங்க. ஆனா இப்போ உங்களுக்கும் உங்க மாமாக்கும் கல்யாணம் நடக்க இருந்தப்போ அதை யாருங்க தள்ளி போட்டது? என் மாமாவே தான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க. ஏன்? ஏன்னு அவரே கேட்டேன். உண்மையான காரணம்னு ஒரு காரணத்தை சொன்னாரு. என்ன காரணம்? நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பேர் வாழ்க்கையில சம்மந்தப்பட்டுட்டேன். அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டாரு. என் மாமா ரொம்ப நல்லவருங்க. பொதுவாவே யாரா இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவாருன்னு நான் நம்புறேன். ஏன் சிரிக்கிறீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு குழந்தை மனசுங்க. நிச்சயமா நீங்க நம்புறது நல்லபடியா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸுங்க. இட்ஸ் ஆல் ரைட். தேங்க்யூ சார். போலாமா? சரி, நான் கிளம்புறேன். இவ்வளோ நேரம் இருந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா என் மாமா வந்துருவாரு. அவரையும் பார்த்துட்டு போலாமே. இல்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். நான் வந்து உங்க மாமாவை பார்க்கறது இருக்கட்டும், நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்து அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா வரேங்க. தேங்க்யூ. வரேன். பாய். அத்தை, அத்தை, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. மாமா ஏதாவது கோச்சிட்டாரா?
அத்தை நான் என்ன மூணாவது மனுஷனா? எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு. உங்க மேல இருக்கிற கோவத்துல எல்லார்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழறா. யார், பாரோவா? வேற யாரு? அவளேதான். உங்க மேல உள்ள கோவத்துல சமைக்காம உள்ள போய் உட்கார்ந்திருக்கா. என்னன்னு போய் கேட்க போனா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி அனுப்புறா. சரி அத்தை, நீங்க ஒன்றும் கோச்சுக்காதீங்க. நான் பாருகிட்ட பேசிக்கிறேன். பாரோ, பாரோ, என்ன அத்தை கிட்ட கோச்சுக்கிட்டியாமே? ஆமா, எனக்கு மனசு சரியில்லை. என்ன பாரோ, எதுக்கு மனசு சரியில்லை? கமான், என்னன்னு என்கிட்ட சொல்லு. நீ என்னன்னு சொன்னாதான் நான் அதுக்கு ஒரு ரெமெடி பண்ண முடியும். நேத்து ராத்திரி எனக்கு ஒரு கனவு வந்தது. அதுல நானும் என் ஃப்ரெண்டு மைதிலியும் ஒரு கல்யாணத்துக்கு போறோம். அங்க அந்த கல்யாணத்துல போய் பார்த்தா அந்த கல்யாண மாப்பிள்ள நீங்க. இந்த கனவு வந்ததுல இருந்து எனக்கு ஒரே டென்ஷன். என்னால எந்த வேலையும் செய்ய முடியல. பாரோ, நீ எப்பவுமே என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அதனால்தான் இந்த மாதிரி கனவு வருது. இதுக்காக போய் கோச்சுக்கிட்டு சமையல் கூட பண்ணாம எல்லாரையும் பட்டினி போடுறியே, உனக்கு நல்லவா இருக்கு? ஆமா, என் ஃபீலிங் எனக்கு தானே தெரியும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் லஞ்ச் ரெடி பண்ணி. வேணாண்டி செல்லம், இனிமே நீ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். நம்ம எல்லாரும் போய் ஹோட்டல்ல சாப்பிடுறோம். என்ன ஓகேயா? சரி, நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிடுறேன். நீயும் ரெடி ஆயிடு. ஓகே? சில பேர் நிஜத்துல வாழ்றாங்க. எப்படின்னா ஆசைப்பட்டதை அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா. இன்னும் சில பேர் நிழலோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா அசின் ஜோதிகா மாதிரி ஆசைப்பட்டு அவங்க கிடைக்காம ஏதோ திருப்புர சுந்தரி அபித குச்சலாம்பம் மாதிரி கட்டிக்கிட்டு புள்ள குட்டியை பெற்றுப்பாங்க. ஆனால் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ரா. நிழலும் இல்லாமல் நிஜமும் இல்லாமல் நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்க. இல்லடா, நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். பௌர்ணமி அன்னைக்கு நிலா வெளிச்சத்தில் சாப்பிடலன்னா அது நம்பிக்கை. ஆனா நிலாவுக்கே போய் சாப்பிடலன்னா அது நம்பிக்கை இல்லடா. வேற அதுக்கு பேர் என்னடா? அதுவும் நம்பிக்கை தான்டா. லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்க நம்பிக்கை. இந்த மாதிரியான நம்பிக்கைலாம் இருந்தாதான் வாழ்க்கையில கனவுலையும் கதையிலையும் பார்த்த ஒரு சில விஷயங்களை அனுபவிக்க முடியும்டா. சரி, என்னை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கியே, உன்னை பத்தி சொல்லு. என்னடா சைலண்ட் ஆயிட்ட? நீ எப்படி நிஜத்தோட வாழ்ந்துட்டு இருக்கியா, நிழலோட வாழ்ந்துட்டு இருக்கியா, இல்ல என்ன மாதிரி நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கியா? ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். நீ மட்டும் ஒரு நல்ல நண்பனா இருந்து பிரயோஜனம் இல்லடா. நானும் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நடந்தது என்னன்னு சொல்லு. என்னை பத்தி சொல்றதுக்கு என்னடா இருக்கு? ஒரு காலத்துல நிஜத்தோட வாழணும்னு கனவுகளோட இருந்த. ஆனா இப்போ கனவுகள் தான் நிஜம்னு வாழ்ந்துட்டு இருக்க. அர்ஜுன், ஏய் அர்ஜுன், உன்னை பார்க்கும்போது மகாபாரதத்தில் வர அர்ஜுனன் தான் ஞாபகத்துக்கு வராரு. அந்த அர்ஜுனனுக்கு சுபத்ரான்னு ஒரு காதலி இருந்தா. அந்த சுபத்ரா யாருன்னா கிருஷ்ணனுடைய தங்க. அந்த கிருஷ்ணனே சுபத்ராவை அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசைப்பட்டார். ஏய் நிறுத்துடா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? டேய், இது மகாபாரத கதைடா. இது எல்லாருக்குமே தெரியும். இல்லடா, இது என் கதை. என் கதையிலையும்
கிருஷ்ணன், சுபத்ரா, துரியோதனான்னு எல்லாருமே இருக்காங்க. டேய், மரியாதையா சொல்லு, இது உனக்கு எப்படி தெரியும்? சொல்றா, எப்படா தெரியும்? ரிலாக்ஸ் அர்ஜுன், ரிலாக்ஸ். நான் உனக்கு எத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கேன். உன் முகத்துல ஒளிஞ்சிருக்க சோகம், உனக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு அப்பப்போ உன்னை அறியாம வெளிக்காட்டும். அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்றது முக்கியம் இல்லை, உனக்குள்ள ஒரு சோகம் இருக்குன்றது உண்மை தானே? சொல்லுடா, இப்போ உன் சுபத்ரா எப்படி இருக்கா? எங்க இருக்கா? உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இன்னும் ஆபத்தான ஸ்டேஜில் தான் இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் அவ உயிர் பழிச்சிடுவான்ற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? அந்த நம்பிக்கையில தான்டா நான் இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏய், கவலைப்படாதடா. we both are sailing in the same boat. நம்ம விரும்பினவங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்கன்னு நம்புவோம். let's hope for the best. கிளம்பலாமா? போலாம். பேரர், பாரோ, இங்க உட்காந்துடலாமா? நான் அப்பா பக்கத்துல தான் உட்காருவேன். டேய், அம்மாவும் அப்பாவும் அங்க உட்காரட்டும், நீ என் பக்கத்துல உட்காரு. போ தாத்தா, எனக்கு ஆர்டர் பண்ணது எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுருவ. டேய் வினோத், தாத்தா தான் ஆசையா சொல்றாருல, கரெடா. இவர்தான் அவரா? ஆமா, மிஸ்டர் சிவா. ஹலோ, ஐ அம் திவாகர். சார், ஐ அம் சிவா. திவா, என்னாச்சுடா? திவா, அவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? சொல்றா. இருடா ஒரு நிமிஷம், அவனை வாட்ச் பண்ண. இரு, நான் எடுத்து தரேன். சார், ஆர்டர் ப்ளீஸ். யா ஷூர். பாரு, பாரு, உனக்கு பிடிச்சது நீ ஆர்டர் பண்ணு. இன்னைக்கு உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. பாரு, இந்த உலகத்துல எனக்கு பிடிச்சது அதை நீ உன் கையால சமைச்சதுதான். அதனால ஆர்டர் பண்ற வேலை உன்னோட தான். நீங்களே ஆர்டர் பண்ணுங்க பாரு, ப்ளீஸ். ப்ளீஸ் ஆர்டர் பண்ணு. ப்ளீஸ் பாரு, இன்னைக்கு நீ ஆர்டர் பண்ற, நான் சாப்பிடுறேன். நான் தான் சொல்லிட்டு பாரு, இருக்கேன், ப்ளீஸ் நீங்களே ஆர்டர் பண்ணு. மாப்ள, அது கொடுங்க. என்ன மாப்ள, பாருவுக்கு இன்னைக்கு ஓவர் ஐஸ் வைக்கிறீங்க? அப்பா, அவர் ஓவரா ஐஸ் வைக்கிறாருன்னா இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். இல்லங்க. என்ன மாமா நீங்க நீங்களே இப்படி மாட்டி விட்டீங்களே. நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. உண்மையிலேயே ஏதாவது தப்பு பண்ணீங்களா? பாரு, நீ என் வைஃப்.